ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேக் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பிஸ்கெட்டை வச்சு எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கட் சேர்த்துக்கலாங்க. நான் ஹாப்பி பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 பேக்கெட் சேர்த்துறேங்க. சேர்த்திட்டு இது நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க, தண்ணி எதுவும் சேர்த்தாம. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டாட்டை வச்சு அதை மூடி வச்சிடலாங்க. அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். நான் இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் வாசரும் விசிலும் போடாமையே மூடி வச்சுக்கோங்க. பிஸ்கட்டை நல்லா அரைச்சாச்சுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்தி அரைச்சிருக்கேன். அதை எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் சர்க்கரை சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுறலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இதில் லேசாக சூடு பண்ண தண்ணி சேர்த்திருக்குங்க. நீங்கள் பால் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் ஈனோ சேர்த்திருக்கேன் நான். அது நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு எந்த பாத்திரத்தில் கேக் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் தடவிட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க மாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த மாவு கலந்த பாத்திரத்தை லேசாக எல்லா பக்கமும் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, அதில் இந்த மாவோட பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 25-30 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறம் ஒரு குச்சியோ அல்லது கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வேக வைங்க. இப்போ இது ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு ஓரத்தில் எல்லாம் எடுத்து விட்டுருக்கலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியாவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா டைரி மில்க் சின்ன பேக்கெட்டில் ஒரு 5 பேக்கெட் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி சூடானோடனே இப்போ நம்ம டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த தண்ணியில் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ வெந்தால் போதும்.
எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கில் ஊற்றிக்கலாங்க. இதை மேலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம். கேக்கோடையே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பாதாம் இருந்துச்சு, அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி மேலே வச்சுருக்கேன். விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, இருந்தால் வைங்க, இல்லைன்னா தேவையில்லை. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.